ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி போற்றி. ஆதி மகா சரஸ்வதியாகிய எமது ஒளிப்பாலத்தினில் கலப்புறுவதனை அனைவரும் உணர வேண்டும். அகத்தியரின் ஞான சீடர்கள் யாவரும் எந்த ஒரு தருணத்திலும் துறப்பதற்கும் ஒடுங்குவதற்கும் முன்னிலையில் நின்று செயலாற்றிடல் வேண்டும். இயக்கம் என்பது ஒடுங்கி, இயங்கா தன்மை என்பது இயற்கையாய் மலர்ந்து வருகின்ற இத்தருணத்தில் சத்தியம் உணர்ந்துவிட வேண்டும். மாறாக மாய இயக்கத்தில் சிக்குண்டு அழிவுறலாகாது. எமது தாமிர ஒளிக்கரத்தினை பற்றிய நிலையில் உயிரின் உட்தேவைகள் பலவும் துரிதமாய் பூர்த்தியுறுவதனையும் உணரலாம். ஏதோ ஒரு தேவை உங்களை அதிக அளவினில் ஆட்கொண்டிருந்தாலும் அவற்றின் தீவிர தன்மையானது குன்றுவதனையும் உணரலாம். அன்பு மானுடர்களே, பிறரை ஆராய்வதனை விடுத்து உங்களது உணர்வுகளை ஆராய்ந்திடுங்கள். இறை சக்தியின் உட்கலப்பின் மூலம் அமைதி பெருகி இருப்பதனை உணருங்கள். உயிரின் ஒடுக்கமே பேரமைதியாகும். புறப்பணிகளின் ஊடே அமைதியும் ஆனந்தமும் பெருகிய மனநிலையினை கொண்டு உங்களது ஆன்மாவின் ஈர்ப்பு சக்தியினை பெருக்கி சூழ்கின்ற ஆன்மாக்களையும் ஈர்த்தே செயல்புரியுங்கள். எமது தாமிர ஒளிக்கரங்களை பற்றிய உயிர் அணு மெல்ல மெல்ல சுய நிறைவினை பெற்றுவிடும். எமது தங்க ஒளி இழையோடு உட்கலக்கும் உங்களது ஆன்மாவும் உயிர் அணுவும் சுய ஒளியினை பெருக்கிடும். அதன் மூலம் சூழ்கின்ற ஆன்மாக்கள் ஈர்க்கப்படும். இறை ஒளி என்பது மானுட ஆன்மாக்களோடு ஒன்று கலக்கும் தருணத்தில் பற்பல அரிய சுரபிகள் திறவு கொள்ளும். சூன்ய சுரபிகளை சூழ்ந்து எண்ணற்ற சிறு சிறு சுரபிகள் உண்டு. அவை இறை ஒளியினால் மாத்திரமே திறவு கொள்ளும். எமது தங்க ஒளி இழை உங்களது ஆன்மாவினை தீண்டி கபாலம் கடந்து சிரசினில் பரவி உயிரினோடு உட்கலந்தால் அதன் அதிர்வு அலைகளானது உள் மூளை முழுவதும் பரவும். அதன் அதிர்வு தன்மையினால் பல்வேறு ஞான சுரபிகள் திறவு கொள்ளும். ஞான சீடர்களாய் மலர்ந்து வரும் யாவருமே உள்முகமாய் ஆராய்ந்து ஒருநிலை கொண்டு மலர்கின்ற சிறு சிறு சுரபிகளையும் அதனின்று வெளிப்படும் திரவ ஒளி சக்தியினையுமே உணர வேண்டும். விரைந்து செயலாற்றுங்கள். உள் மூளை பகுதியில் எண்ணற்ற சுரபிகள் உண்டு. இறை சக்தி பெருகினால் அவை உருகி சுரக்கத் துவங்கும். தீய சக்தி எனப்படும் அதி தீவிர ஆற்றல் மிக்க அமிலத்தை சுரக்கின்ற தேவையற்ற சுரபிகளும் அதீத சக்தியின் மூலம் திறவு கொள்ளும். எனினும் அவற்றின் சுரப்புகள் யாவுமே உருகி வெளியேறிவிடும். உயிர் அணுவின் தீவிர இயக்கத்திற்கே தீய அமில ஆற்றல்களை சுரக்கின்ற சுரபிகள் உதவிடும். உயிரின் தீவிர இயக்கம் குன்றிய நிலையில்
இறை ஒளியின் அதிர்வலைகளின் மூலம் திரவு கொள்ளும் சில அற்புத சுரபிகளின் அமில ஆற்றல்கள் யாவும் இறை சக்தியினால் அழிக்கப்படுவதனையும் உணர்ந்திடல் வேண்டும். எண்ணற்ற மாற்றங்கள் சிரசின் மைய பகுதியில் நிகழ்வதனை உணர்ந்திடுங்கள். உணர்ந்தால் மாத்திரமே அவை அறிவினை எட்டி நின்று கலந்து புரிதலை உருவாக்கிடும். மறைபொருளாய் விளங்கும் ஈசனை போன்றே மறைபொருளாய் விளங்குகின்ற எண்ணற்ற சுரபிகள் உள்மூளையில் உண்டு. இறை சக்தியின் மூலம் தூண்டப்படும் உள்மூளையின் சூட்சம சுரபிகள் யாவும் அணுக்களை கரைத்து ஒன்றோடு ஒன்று பிணைத்து உள் மைய வெற்றிடத்தினில் நிறைக்கும் திறன் பெற்றவை. இறை சக்தியினை ஈர்த்து உள்மூளையில் கலப்புறச் செய்வதன் மூலம் அரிய அபூர்வ நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும். மானுடர்கள் ஒன்றினை தெளிவுற வேண்டும். உங்களுக்குள் நிகழ்கின்ற எண்ணற்ற மாற்றங்களுக்கு உட்சுரபிகளின் சுரப்பு நிலையே காரணம். இறைவனை குறித்த வினாக்களை எழுப்புவதும் சுரபிகளின் ஆற்றல்களே, விடைகளை அருள்வதும் மாற்று சுரபிகளே. அத்தகைய அதிநுண்ணிய சூட்சம சுரபிகள் திரவு கொண்டிட ஆழ்ந்த தியான நிலைகள் உதவிடும். எமது தங்க ஒளி இழைகளை தீண்டுகின்ற இத்தருணத்தில் பல்வேறு வினாக்கள் உதித்து விடைகளும் கிட்டுகின்ற நிலைதனை உணர வேண்டும். இறை ஒளி சக்தியின் மூலம் பற்பல அணுக்கள் கரைவதும் பற்பல அறிவு அணுக்கள் அழிவதும் உயிரின் இயக்கம் எனும் உள்மூளை பயணம் குன்றுவதும் நிகழ்ந்தேறிடும். இவை யாவுமே சூட்சம நிகழ்வுகளாகும். அமைதியாய் வீற்றிருந்து உணர்வுகளை உள்முகமாய் நிலைநிறுத்தி உள்மூளையின் நுண்ணிய இயக்கங்களை சூட்சமமாய் உணர வேண்டும். நிதர்சனமாய் பார்வைக்கு கிட்டுகின்ற தன்மையில் இன்றி ஒளி ரூபமாய் நிகழும் சூட்சம செயல்களை உணர்ந்து அறிந்து தெளிவதே ஞானமாகும். புற தேடுதல்களை விடுத்து அகத்தினில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்ந்து ஞானம் பெருகும் நிலையினையும் உணர வேண்டும். அறிவும் கல்வி கேள்விகளும் போதனைகளும் மாறுபட்ட தன்மையினை ஏற்றிருக்கும் நிலையினை உணருங்கள். தீய குணநலன்களையும் தீய உணர்வுகளையும் பெருக்குகின்ற சுரபிகள் இறை ஒளியின் மூலம் திரவு கொள்ளும் பாதரச ஒளி சக்தியினை பொழிகின்ற சுரபிகளின் ஆற்றல்களின் மூலம் முற்றிலுமாக அழிக்கப்படும். அவற்றின் தீய சக்திகள் யாவும் கலப்புற்று சுவாசமாய் வெளியேறிவிடும். அதன் பொருட்டே ஸ்ரீ ஹயக்ரீவர் வலது நாசியினால் சுவாசித்து ஆகாய மூலக்கூறுகளை ஏற்று தீய சக்திகள் உள் மூளையிலிருந்து விரைந்து வெளியேறிட பயின்றிடுமாறு எடுத்துரைத்தார். எமது வெள்ளி மற்றும் பாதரச ஒளி இழைகளை தீண்டுகின்ற தருணத்தில் பற்பல அரிய ஞானங்கள் கிட்டும். உணர்ந்து செயலாற்றிடுங்கள். உன்னத ஞானங்கள் பெருகட்டும். ஞானபூர்வமான ஆசிகள்.